ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வரலாற்று சாதனை படைத்தார். அது என்னன்னா, தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீண்ட காலம் இந்த தேசத்திற்கு சேவையாற்றக்கூடிய ஒரு பிரதமராக அவர் ஆனார் இல்லையா. இதையடுத்து ஒரு மிகப்பெரிய என்டிஏ மீட்டிங் டெல்லியில் நடந்தது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள், என்டிஏவோட முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர் என்ற அனைவருமே அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்ல பாரத பிரதமருடைய உரை தான் நம்ம கவனிக்க வேண்டும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. தன்னுடைய கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸை சொன்னதோட என்டிஏவோட விஷனை பத்தியும் இந்தியாவுக்கு என்டிஏ என்ன செய்ய போகுதுங்கிறத பத்தியும் பேசியிருந்தாரு. இந்த மீட்டிங்ல ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்தது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திரிணாமுல் காங்கிரஸை பத்தி பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காகவே டெய்லி ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க போல. நேற்றுக்கு ஒருத்தவங்க ரிசைன் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரிசைன் பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் பேரு சிக் பரேக் என்று பேரு. இவரும் ராஜ்யசபாவிலிருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் நிறைய உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிலிருந்து ரிசைன் பண்ண போறாங்க என்பதுதான் தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. இப்ப மம்தா பானர்ஜி கட்டுப்பாட்டுல 1-2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதை தவிர லோக்சபாவில் 4-5 பேரு, எம்எல்ஏக்கள் 10 எம்எல்ஏக்கள் கூட மம்தா பானர்ஜி கிட்ட இல்ல. ஸோ இந்த நிலையில ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுக்கு ஆளாகிறாங்க. அவருடைய இருப்பே கேள்விக்குறியாகுது. பார்ட்டி கையை விட்டு போயிருங்கிற நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த ரிபல் எம்எல்ஏக்கள், ரிபல் எம்பிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்ட்டிக்கு உரிமை கோர இருப்பதாக எலெக்ஷன் கமிஷன்ட்ட நாங்க தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று உரிமை கோர இருப்பதாக நிறைய தகவல்கள் வெளியாகுது. ஸோ சரணடைஞ்சிட்டாங்க. எந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சாங்களோ அதே காங்கிரஸிடம் போய் இப்பொழுது சரணாகதி அடைந்து விட்டார் மம்தா பானர்ஜி அவர்கள். சோனியா காந்தியை பார்த்து கையை பிடிச்சுக்கிட்டு எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுல சோனியா காந்தி அவர்கள் இப்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு காங்கிரஸோட வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுப்பதாகவும், அதை தாண்டி அபிஷேக் பானர்ஜி அவர்களுக்கு ஜெனரல் செக்ரட்டரி, காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட் கொடுப்பதாகவும், மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு ஏதாவது ஒரு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, காங்கிரஸ் என்ன பிரிஞ்சு வந்தாங்க, சரி திரும்பி காங்கிரஸ்கே போறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா பாஜக இருந்து பிரிஞ்சு சென்றவங்க நிறைய பேர் திரும்பி பாஜகவுக்கே வந்திருக்காங்க. 2 தடவை பிரிஞ்சு போயிட்டு 2 தடவை திரும்பி பாஜகக்குள்ள வந்த நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனா மம்தா பானர்ஜி அவருடைய ஆட்சி காலத்துல மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் தொண்டர்கள் மேல வன்முறை, எந்த பக்கம் பார்த்தாலும் காங்கிரஸ் தொண்டர்களை தாக்குவது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களால. அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டெட் அகைன்ஸ்டா இருப்பாங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு. அப்போ காங்கிரஸ் தொண்டர் என்ன நினைப்பான், எந்த திரிணாமுல் காங்கிரஸ் எங்களை கொன்று குவிக்கிறதோ அதோடயே போய் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் கொடுக்குறோம், ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறோம், மம்தா பானர்ஜிக்கு ராஜ்யசபா பொறுப்பு கொடுக்குறோம், 2 கட்சி இணைக்க போறோம் என்று சொன்னால் கிரவுண்ட் லெவல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் என்று தெரியவில்லை. ஸோ லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது இடதுசாரிகளுக்கு, சிபிஎம்க்கு இப்போ அங்க அப்போசிஷன் ஸ்பேஸ் ஓபன் அப் ஆகி இருக்கு. இது ஒரு கன்சர்னிங்காகவும் இருக்கு. ஏன்னா ஒரு காங்கிரஸ் என்பது எளிதில் வீழ்த்தப்படக்கூடிய ஒரு கட்சி, பிளஸ் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் என்னும் போது ரொம்ப ஈஸியா அங்க பாஜக ஜெயிச்சிடும். இன்னொன்னு, கம்யூனிஸ்ட்கள் ஒரு இடத்துல வளர்கிறார்கள் என்றால், எப்படி இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்கள் போராட்டம் நடத்தி ஒட்டுமொத்தமாக பெங்கால் இருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரீஸுமே மூட வச்சாங்களோ, அதே மாதிரி பாஜக ஆட்சி காலத்துல கம்யூனிஸ்ட் வளர்ந்து போராட்டம் எப்ப பாரு போராட்டம் பண்ணி அங்க தொழிலாளர்களை மூளை செலவை செய்து வாங்க போராடுவோம் என்று மீண்டும் அந்த இடத்துல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அச்சம் எழுகிறது. எந்த இடத்துல கம்யூனிஸ்ட்கள் சிறிதளவு பலம் பெறுகிறார்களோ அந்த இடம், எல்லா இடமுமே வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. பட் ஆனா மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இப்ப வேறு வழியே இல்லை. அவங்க ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா கை விட்டு போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க, சரி கொஞ்சம் 5 பேர் இருக்கும்போது, 10-15 பேர் கூட இருக்கும் போதாவது கட்சி இணைச்சிட்டு போயிட்டோம்னா ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தேரும். காங்கிரஸ் கட்சியில மீண்டும் இணைச்சிட்டோம், காங்கிரஸ் கட்சி மீண்டும் மேற்கு வங்கத்துல வளர்ந்தா அட்லீஸ்ட் ஒரு ஃபியூச்சர் இருக்கும் நினைச்சிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனையோ காங்கிரசினுடைய அலுவலகங்கள் பூட்டப்பட்டன வன்முறையின் காரணமாக. அதை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த பூட்டப்பட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை திறந்து எங்களுக்கு இப்பதான் விடுவு காலம் பிறந்திருக்கு. காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும் இல்ல, சிபிஎம் இன்னும் மற்ற எதிர்கட்சிகள் அனைவருடைய ஒரு ஃப்ரீடம்க்கு வழிவகுத்திருக்கு பாஜக அரசாங்கம். திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல தரேன். இப்போ நம்ம என்டிஏ மீட்டிங் வருவோம். என்டிஏ மீட்டிங்லையும் வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசிட்டு ஆரம்பம் நினைக்கிறேன்.
நேற்றுக்கு ஒரு ரீல் ரொம்ப வைரலா போயிருக்கு. அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு. மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது நரேந்திர மோடி அவர்கள் அவங்க கான்வாயில போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கான்வாய் நிறுத்தி பக்கத்துல ஒரு ஜால்முரி ஷாப், ஜால்முரிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, இந்த பேல்பூரி மாதிரி அது ஒரு சாட் ஐட்டம், அதை சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில இறங்கி ஜால்முரி சாப்பிட்டு பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்படியே போனாரு. இது ஆக்சுவலி ஜாகிராம் அப்படிங்கிற பகுதின்னு நினைக்கிறேன். இது வந்து ஜார்க்கண்ட் பீகார் பார்டர் கிட்ட வரும். மேற்கு வங்கத்துடைய ஜார்க்கண்ட் பீகார் பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய பகுதியில் இது நடந்தது. அப்போலேருந்து ஜால்முரி பயங்கர ட்ரெண்டிங். எந்த பக்கம் போனாலுமே ஜால்முரி 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 என்றதான் பேச தொடங்கினாங்க. ஏன்னா மோடி அவர்கள் லக்ஷத்வீப்புக்கு போனா லக்ஷத்வீப் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது. भाई हमें अपना जालमुरी खिलाओ। हाँ, अच्छे वाला कितने का होता है? 10-20। हाँ, जो भी है बना दो। हाँ, हम थोड़ी खाएंगे, खाएंगे बिल्कुल खाएंगे। तो कितना 10 रुपए देना है? दुकान में आए सर। हाँ, 10 रुपए देना है। नहीं भाई ऐसा नहीं, हम तो ये आपका पुरानी चीजें खाने आए हैं। हाँ, अरे यही खाएंगे। हाँ, ज्यादा है, कोई बात नहीं, ज्यादा है तो ज्यादा खाएंगे। बढ़िया बना है। चलो। மோடி அவர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலுமே அந்த பகுதியுடைய பேரு ஃபேமஸ் ஆகுது. ஜால்முரி சாப்பிட்றாரு, ஜால்முரி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ இப்போ மேற்கு வங்கத்துல அதிரி புதிரியாக ஜெயிச்சுட்டு திரிணாமுல் காங்கிரஸா முடிச்சு விட்டுட்டு என்டிஏ மீட்டிங்ல இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜால்முரி சாப்பிட்றாங்க எல்லாரும் சேர்ந்து. இதை சர்வ் பண்றது யார் தெரியுமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சுவேந்து அதிகாரி அவர்கள், மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர், ஜால்முரி சர்வ் பண்றாரு. இது அடிக்கடி சொல்லுவாங்க பீக் டீடைலிங், பீக் டீடைலிங் என்று. இது பீக் டீடைலிங் பை நரேந்திர மோடி. இதை விட பீக் டீடைலிங் ஒன்று இருக்கு. அமித்ஷா அவர்களுடைய ஒரு ட்வீட், அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. ரிலிஷ்ட் டாங்கி மசாலேதர் அண்ட் கிரன்ச்சி ஜால்முரி அட் த என்டிஏ மீட்டிங். இது பார்க்கும்போது ஓகே ஜால்முரி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க, டாங்கி மசாலேதார் அண்ட் கிரன்ச்சி டிஎம்சி, டிஎம்சி அப்படிங்கிறத பீக் டீடைலிங் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் பயங்கர வைரல். ஸோ கிரன்ச்சி டிஎம்சியை நான் சாப்பிட்டுட்டேன். யூஸ்வலி ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, ஈட் அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் லெஃப்ட் நோ கிரம்ஸ். ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒன்று டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் வித் நோ கிரம்ஸ், ஈட் அண்ட் கம்ப்ளீட்லி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அந்த மாதிரி அமித்ஷா ஏட் டிஎம்சி அண்ட் லெஃப்ட் நோ கிரம்ஸ். ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸை அப்படி ஒரு கட்சி இருந்ததென்றே உறுதியாக அழிச்சிட்டாரு. ஓகே, இப்போ பாரத பிரதமர் என்ன பேசியிருக்காரு இந்த என்டிஏ மீட்டிங்ல அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு முறையுமே எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத ரொம்ப குறிப்பறிந்து பாரத பிரதமர் உரையாற்றுவதுதான் அவருடைய சிறப்பாக இருக்கிறது. என்டிஏ கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி, விஷன் பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட், இந்த லாங்கஸ்ட் சர்விங் கண்டினியூஸ்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டராக ஆவோம் என்று நான் நினைச்சு கூட பார்த்து கிடையாது. இந்திய நாட்டு மக்களுடைய இந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அது காட்டுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியால இந்த தேசம் என்னெல்லாம் பாடுபட்டது என்று மக்கள் அறிவார்கள். அதனால்தான் பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க என்று சொன்னதுலேருந்து என்டிஏ அரசாங்கம் இந்த தேசத்திற்கு செய்ததையும் காங்கிரஸ் அரசாங்கங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் இந்த தேசத்திற்கு செய்ததையும் கம்பேர் பண்றாரு. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இந்தியாவோட வளர்ச்சியை ஹிந்து குரோத் ரேட் அப்படின்னு டேர்ம் பண்ணாங்க. அதாவது ஏதாவது ஒரு நாடு கம்மியாக வளர்ந்தது என்றால் அதற்கு காரணம் இல்லை, அதோட டேர்ம் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து குரோத் ரேட்னு வச்சாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்க்க போனால் அது காங்கிரஸ் குரோத் ரேட் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஹிந்து குரோத் ரேட் என்று தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்காங்க என்று பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா எப்படி மின்னல் வேகத்தில் வளர்ந்துருக்குங்கிறத பாருங்கன்ட்டு டீட்டெயிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. ஏர்போர்ட்ஸ் 74லேருந்து 160 உயர்ந்திருக்கு.
எக்ஸ்பிரஸ்வேஸ் 1000 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு, இன்னைக்கு 7700 கிலோமீட்டர். மெட்ரோ ரயில் 5 சிட்டிஸ் தான் இருந்துச்சு, இன்னைக்கு 20 சிட்டிஸ்ல இருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 7000 கோடியிலேருந்து 23000 கோடிக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி 25 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் தான் இருந்தாங்க, இன்னைக்கு 100 கோடி. மேனுஃபேக்சரிங் அண்ட் கிளீன் டெக், இந்தியா நவ் ப்ரொடியூசஸ் ஓவர் 33 crore மொபைல் ஹேண்ட்செட்ஸ் லோக்கலி. இதோட சேர்த்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் மிடில் கிளாஸுக்கு அவ்வளோ எம்பவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. பாவர்ட்டி எராடிகேஷன், இந்த நாட்டில் கடந்த 12 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா 10 ஆண்டுகள்லேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுலேருந்து 25 கோடி மக்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டையும் சுட்டி காட்டுறாரு. இந்தியா 7.7% ஜிடிபி growth ரேட்டை இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம். நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டி போன்ற சீர்திருத்தங்கள் வந்திருக்கு. 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஆயுஷ்மான் பாரத் கீழே மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்கோம். நிறைய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நேஷனல் செக்யூரிட்டியை அன்காம்ப்ரமைசிங்காக வச்சிருக்கோம். ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணி தேசத்துல காஷ்மீர் ஒரு அங்கம் தான் என்று பலருக்கும் நம்ம புரிய வச்சிருக்கோம். காஷ்மீர் ஏதோ தனி நாடாக நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி இல்ல. ஒட்டுமொத்தமாக காஷ்மீரோட கம்ப்ளீட் இன்டகிரேஷன் இந்தியாவோட நடந்துச்சு. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், நக்சலிசம், மாவோயிசம் அனைத்தையுமே நம்ம அறவே அகற்றி இருக்கோம். இது மிக பிகஸ்ட் அச்சீவ்மெண்டாக பார்க்கப்படுகிறது என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதோட சேர்த்து சோஷியல் ரிஃபார்ம்ஸையும் பேசுறாரு. என்னென்ன ரிஃபார்ம்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக பேன் பண்ணதுலேருந்து, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து, பாரதிய நியாய சங்கீதா, இதுக்கு முன்னாடி ஐபிசி சிஆர்பிசிலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அப்படியே மாற்றி பாரதிய நியாய சங்கீதா, சுரக்ஷா சங்கீதா என்று அனைத்தையுமே இந்திய மொழிகளில் அது மொழிபெயர்த்து அதற்காக தனியாக நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 1 ரேங்க் 1 பென்ஷன், அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேசுறாரு, டீடைல்டாக பேசுறாரு. கிட்டத்தட்ட 37 நிமிஷம் பேசுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட டெவலப்மெண்ட் இதை பத்தி மட்டும் தாங்க பேசியிருக்காரு. உண்மையிலேயே எந்த ஒரு மனிதன் நாட்டை இவ்வளவு நேசிக்கிறாரோ அவரால் மட்டும்தான் 24 மணி நேரம் நாட்டினுடைய வளர்ச்சி பத்தியே பேச முடியும் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். நியூக்ளியர் அண்ட் கிரீன் எனர்ஜி பத்தி பேசியிருக்காரு. நம்ம 500 கிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், டீப் டெக் எக்கோசிஸ்டம், செமிகண்டக்டர்ல இப்போ இந்தியா லீடிங்ல இருக்கு. மேட் இன் இந்தியா கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் செய்ய வேண்டும் என்று இந்தியாவோட இலக்கு, மிகப்பெரிய இலக்குகள் நம்ம வச்சிருக்கோம். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சென்டர்ஸ், குளோபல் டூரிசம், இது அனைத்தையுமே சைமல்டேனியஸா நம்ம சத்தமே இல்லாம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்தியா அடுத்து 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. தன்னுடைய உரையை முடிக்கும் போது, இது ஒரு பொலிட்டிக்கல் ரைவலா இல்லாம ஹெல்தி காம்படிஷன் ஆக வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ரொம்ப ஹெல்தியாக ஒருவரோட ஒருவர் போட்டிட்டு, ஹெல்தியான போட்டிட்டு இந்தியாவோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் என்று அவர் சொல்லியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களை பார்த்து யூ ஆர் த ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் என்று சொன்னது நேற்றுக்கு வைரல் சோஷியல் மீடியாவில். ஒரு சரியான நபர் சரியான நேரத்தில் இந்தியாவுடைய தலைவனாக வந்திருப்பது இந்த தேசம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நித்தி ஆயோக் கூட்டம், பிளானிங் கமிஷன் கூட்டம் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. அனைத்து முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அங்க போய் பங்கேற்றிருக்காரு. இது பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நித்தி ஆயோக் கூட்டத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.